வேளாண்மையில் செலவு அதிகரிப்பு, ஆட்கள் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் பல விவசாயிகளின் கவனம் சவுக்கு மர சாகுபடி பக்கம் திரும்பியுள்ளது. ஆனால் செலவில்லா வேளாண்மையில் மானாவாரி பயிராக கொத்து காராமணி சாகுபடியில் கவனம் செலுத்தி வருகிறார் இயற்கை விவசாயி கிருபா சொக்கலிங்கம். சாகுபடி முறை பற்றி அவரின் விளக்கத்தை கேட்கலாம். நான் இப்போ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா காராமணின்னு சொல்லக்கூடிய மானாவாரி பயிருங்க. மானாவாரி பயிர் இதுக்கு தண்ணி தேவைப்படாதுங்க. ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதைக்கணும். நான் 10 கிலோ விதைச்சிருக்கிறேன். அடம்பா செடி இருக்கணுன்றதுக்காக. களை பாதிப்பு அந்த மாதிரி இருக்காது. களையும் வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இதில் 2 வகையான பயிர் இருக்குதுங்க. கொடி காராமணி, குத்து காராமணின்னு 2 வகை இருக்குது. நான் இப்போ பண்ணியிருக்கிறது குத்து காராமணி. கொடி காராமணி பார்த்தீங்கன்னா தரம் முழுவதும் படர்ந்து நிலத்துக்கு போர்வை மாதிரி ஆகிடுங்க. நிலத்துக்கு போர்வை மாதிரி ஆயிடுச்சுன்னா ஐயா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி மூடாக்குங்க. இது நிலத்துக்கு உயிர் மூடாக்குன்னு சொல்லுவாருங்க. அந்த மாதிரி உயிர் மூடாக்காவும் இருக்கும். ஒரு பக்கமாக நமக்கு பலனும் கொடுக்கும், விவசாய பலனும் கொடுக்கும். இதில் இரு வழியில் செயல்படுறதுனால இதை நான் விரும்பி பயிர் பண்ணியிருக்கேங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த விவசாயத்தை பண்ணுறாங்க. இதுக்கு நோய் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை இதெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. இயற்கை வழியில் பண்ணணுன்னா வெறும் வேப்பெண்ணெய் மட்டும் தெளித்தா கூட போதுங்க. மற்றபடி வேறு எந்த கெமிக்கல்லாம் கூட தேவைப்படாதுங்க. நான் இயற்கை வழியில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். வெறும் வேப்பெண்ணெய் மட்டும்தான் தெளித்தேங்க. பூ பிடிச்சிட்டு இருக்கிறதுனால மோர் கரைசலும் பஞ்சகவ்யாவும் மிக்ஸ் பண்ணி கலந்து அடிச்சிருக்கிறேங்க. காய்கள் அதிகமாக பிடிக்கின்றதுக்காக இந்த மோர் கரைசலுங்க. செலவில்லாத விவசாயம்னு சொல்லணுனாக்கா இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாங்க. உளுந்து, காராமணி, பச்சைப்பயிறு இதெல்லாம் அதிகப்படியான செலவு இல்லைங்க. இயற்கை விவசாயத்துக்கு உகந்தது இந்த பயிர் வகை பயிர்களுங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் ஆட்கள்லாம் வரமாட்டுறாங்க, விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சவுக்கை பயிரை ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு 70% நிலங்களில் ஆக்கிரமிச்சிட்டு வருதுங்க சவுக்கை பயிர். சவுக்கைக்கு திரும்புகிறாங்கன்றது நம்ம சொல்லி குறை இல்லைங்க. இதற்கு மூல காரணம் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த ஊக்கம் நமக்கு கிடைக்கலைங்க. வெத்தலைக்கு காம்பு கணக்கு, கரும்புக்கு கணுவு கணக்குன்னு சொல்கிற மாதிரி சவுக்கைக்கு டன்னு கணக்குங்க. அதனால் அந்த சவுக்கை பணம் பயிருன்றதுனால சவுக்கையை நாடி போகிறாங்க. வேலை ஆட்களும் அதிகம் வேலை வாங்க வேண்டியதில்லை, நிம்மதியாக இருக்கலாம் 3 வருஷத்துக்கு அப்படின்றது அவங்களுடைய கோட்பாடுங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது உணவு பஞ்சம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது அரசு கவனம் எடுத்துக்கணும். இதை என்ன காரணம் சவுக்கு பயிர் ஏறுது, என்ன காரணம், எதனால் அப்படின்னு அரசு கவனத்தில் கொண்டு அதுக்கு என்ன ஆவணம் செய்யணுமோ அரசு ஆவணம் செய்யணுங்க. அதுதான் எங்களுடைய விவசாயிகளோட எதிர்பார்ப்பு. அப்போ தான் வருங்கால சந்ததிகளுக்கும் சரியான உணவு, ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, உள்ளூரில் விளையக்கூடிய உணவு இப்படி கொடுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம அடுத்த வெளிநாட்டில் தான் கையேந்த வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி காலத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இது விரைவில் ஆவணம் செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வருங்காலம் வெளிச்சமாக இருக்கும் நம்ம மக்களுக்கு.